நோட்டீஸ் அனுப்பியிருந்தோம். இன்னைக்கு ஏழம்பு பத்திரிகையில வேற போட்டிருந்தோம். இந்த விஷயம் எங்க வீட்டுக்காருக்கு தெரியக்கூடாது. அவருக்கு உடம்பு சரியில்லை. ஐயா, எனக்காக ஒரு உதவி செய்வீங்களா? இப்ப போயிட்டு ஒரு 3 மணிக்கு வர முடியுங்களா? அதெல்லாம் முடியாதம்மா, இது கோர்ஸ் உத்தரவு. உங்க செல்ல பிள்ளை செல்வம் இருக்கானே, ஒழுங்கா என்ன பார்த்து ஒரு தடவையாவது பதில் சொன்னது உண்டா? கம்பெனியே கவுத்து போயிருச்சு. சீக்கிரம் வீட்டை காலி பண்ண ஏற்பாடு பண்ணுங்கம்மா. ஐயா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் தயவு பண்ணுங்க. கோர்ட்டுக்கும் வக்கீல் வீட்டுக்கும் என்ன நடவடிக்கைங்கிறது எனக்கு தான் தெரியும். இன்னும் அறைய சொல்றீங்களா? கோர்ட் ஆளுங்க நினைச்ச நேரத்துக்கு வரமாட்டாங்கம்மா. கரெக்ட், நீங்க சொல்றது ரொம்ப சரி. என்னங்க நீங்க என் கீழே இறங்கி வந்தீங்க? நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் பார்வதி. இந்த ஒரு நிகழ்ச்சியிலே எது எது எப்படி எப்படி நடந்திருக்கும்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. மேனேஜர், நீங்க கூட என்கிட்ட எதையும் சொல்லாம மறைச்சிட்டீங்களே. செல்வம் என்னமா தொழில் பண்றான், எப்படி சம்பாதிக்கிறான்னு நீங்கள்லாம் சொன்னீங்க. நானும் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? பார்வதி, ஒன்ன சொல்லி குற்றம் இல்லை. நான் இருக்கிற நிலைமையில அப்படி சொல்றதுதான் என் உயிருக்கு பாதுகாப்புன்னு நீ சொன்ன. நான் நம்ப கூடாதவங்களை நம்பி கொடுக்க கூடாத பொறுப்புகளை எல்லாம் கொடுத்தா நடக்க கூடாததெல்லாம் நடக்குங்கிறத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல, விதியின் இந்த சவாலையை நான் தைரியமா ஏற்றுக்கிறேன். பார்வதி, நம்ம 2 பேருக்கு வேண்டிய மாத்து துணிகளை மட்டும் எடுத்துக்கிட்டு புறப்படு. அழக்கூடாது. நான் இருக்கும்போது நீ கண் கலங்கிறது என் ஆண்மைக்கே விடுற சவால். கட்டின பொண்டாட்டிய கண் கலங்க வைக்கிறவன் கையால் ஆகாத கோழை. பார்வதி, நான் சேலஞ்ச் பண்றேன். நான் உன்னை காப்பாத்துறேன். போ. சிங்காரம், ஊரை கூட்டி தண்டோரா போட்டு என் வீட்டை ஏலம் போடாதீங்க. நீங்களே சுவாதீனம் பண்ணிக்க. உங்களை நான் கேட்டுக்கிறதெல்லாம் அது ஒண்ணுதான். வா. வணக்கம். வாங்க மிஸ்டர் சுகுமார், உட்காருங்க. பிரசல்லாம் எப்படி நடக்குது? ரொம்ப சிரமமா தான் இருக்கு. நைட் அண்ட் டே நாங்க எல்லாரும் ஒர்க் பண்றோம். இருந்தாலும் ஒண்ணு லாபகரமா இல்லை. எழுத்து துறையில வர்ற பணத்தை கூட அதிலேயே போட வேண்டியிருக்கு. மிஸ்டர் சுகுமார், அச்சு தொழிலாளே அப்படிதான். அதை பத்தி ஒரு பழமொழியே உண்டு. அது ஒரு பேய் மாதிரி. முதல்ல ரத்தத்தை உறிஞ்சும், அப்புறம் செல்வ தள்ளி கொடுக்க ஆரம்பிச்சா கொட்டிக்கிட்டே இருக்கும். லட்சக்கணக்கா அள்ளி கொட்டிண்டுங்கிறது இல்ல, நமக்கும் ஒரு வழி வேணும். கூட வேலை செய்யறவங்களுக்கும் ஒரு வாழ்வு கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த தொழிலையே நான் ஆரம்பிச்சேன். இப்போ உங்ககிட்ட வந்த நோக்கமே, நீங்க பப்ளிஷ் பண்ற புத்தகங்கள்லாம் எங்க கிட்டே ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சௌரியமா இருக்கும். Definitely, the pleasure is mine. ரொம்ப நன்றி சார். என்னங்க, கல்பனாக்கு ஒரு வழி பண்ண வேண்டாமா? பாவம், அவளும் எத்தனை வருஷம் காத்திருப்பா. ஒருவேளை உங்க அப்பா உங்க தம்பிக்கு வேற ஏதாவது கல்யாணம் செஞ்சு வச்சிருந்தா? அந்த அளவுக்கு ஆகாது. எங்க அப்பா பத்தி எனக்கு நல்லா தெரியும். எந்த அளவுக்கு எது ஆகும்னு எப்படிங்க சொல்ல முடியும்? இது பாருங்க, நீங்களும் வெட்டி கௌரவம் பார்க்காதீங்க. எப்ப கல்பனா வாழ்வுக்கு நாம பொறுப்பை ஏத்துக்கிட்டோமோ அதை ஒழுங்கா செய்யணும். இப்ப உங்க அப்பா கோபம் அடங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்த்துட்டு வாங்களேன். கஸ்தூரி, எனக்கு மட்டும் அந்த எண்ணம் இல்லையா என்ன? என்ன பார்த்தாலே எங்க அப்பா ஆத்திரப்படுவார். உயிருள்ளவரை என் முகத்துல முடிக்காதேன்னு சொல்லிட்டார். ஏதோ கோபத்துல சொல்லிட்டாரு. அதுக்காக நிஜமாவே அவர் செத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க போறதா முடிவு பண்ணிட்டீங்களா? கஸ்தூரி, கோழி மிதிச்சு கொஞ்சம் சாகுறது இல்ல. இப்பவே புறப்படுங்க. நீங்க கேட்கிற நீலகண்ட ஆபீஸ் வீடு எல்லாம் ஏலத்துக்கு போய் ஊரை விட்டே போயிட்டாரு. உங்களுக்கு தெரியாதா? என்னது? 4-5 வருஷம் கழிச்சு வந்து கேட்டாங்க. இப்போவாது கேட்டீங்களே. ஆமா, நீங்க யாரு? அவருக்கு வேண்டியவர். ஆமா, அவர் எங்க இருக்காரு தெரியுமா? ஊரை சுத்தி கடனை வாங்கினவன் அட்ரன் சொல்லிட்டா ஓடி போவான். எங்க இருக்காரோ என்ன பண்றாரோ போயிட்டாரு.
அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னே தெரியல. நானும் எல்லாரையும் விசாரிச்சிட்டேன், ஒரு தகவலும் கிடைக்கல. பெரியப்பா பெரியப்பா, எங்க எங்க அப்பா எங்க? நீ அழைச்சிட்டு வருவேன்னு எங்க அம்மா சொன்னாங்களே. ஆலமரமா இருந்த வீட்டையும் அரச மரமா இருந்த ஆபீஸையும் ஆடிக்காத்துல பறக்க விட்டுட்டு உங்க அப்பன் எங்க போனான்னு யாருக்கிட்டா கண்டா தெரியும்? என்ன சொல்றீங்க? ஒண்ணுமில்லை, நீ போய் விளையாடுற கண்ணா. அம்மா அம்மா, என்னம்மா அழுற? பாபு, உங்க அப்பா என்ன மட்டும்தான் நடுத்தருவுல விட்டுட்டு போனாருன்னு நினைச்சேன். பெத்த அப்பா அம்மாவையும் நடுத்தருவுல விட்டுட்டு போயிட்டாருடா. கல்பனா, குழந்தைகிட்ட இதெல்லாம் என்ன பேசு? ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு ஒருத்தரை நினைச்சு ஒருத்தர் கண்ணீர் விட்டுத்தான் ஆகணும்னு விதி இருக்கிறப்ப அதை நம்மால மாத்த முடியுமா? என்ன கிழவனாரு, போன மாசம் கணக்கெல்லாம் முடிச்சுட்டீங்களா? உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், என்ன கிழவனாரேன்னு கூப்பிடாதீங்க. என் பேர் நீலகண்டன், நீலகண்டன் கூப்பிடு. அது எப்படி பேர் சொல்லி கூப்பிட முடியும்? என்னதான் என்கிட்ட வேலை பார்க்கிறவரா இருந்தாலும் என்ன விட நீங்க வயசுல மூத்தவர் தானே. அப்ப பெரியவரேன்னு கூப்பிடுங்க, இல்லாட்டி அண்ணாச்சின்னு கூப்பிடுங்க. அது எப்படி முடியும்? பழக்க தோஷம் ஞாபக மறதியா வாயில கிழவனாரன்னு வந்துருத. வரும் வரும். சரி சரி, மணி ஒண்ணாச்சு. நேர உங்க வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு இங்க வந்து வேலை செய்யுங்க. வரேன். கூட போய் இருக்கணும்னு விரும்பினா நிச்சயமா நான் குறுக்க நிக்க மாட்டேன். மனப்பூர்வமா சொல்றேன், சந்தோஷமா போயிட்டான். ஐயோ, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? நான் எனக்காகவா சொன்னேன்? ஆளு அம்பா அதிகாரத்தோட வாழ்த்துட்டு இப்போ அரை வயிறு சாப்பாட்டுக்காக சம்பளத்துக்கு நீங்க வேலை செஞ்சிருந்த பார்க்க சகிக்காமதாக சொன்னேன். என்னங்க, என்ன பாருங்க, கடைசியா நானும் உங்ககிட்ட சொல்றேன், உங்க நிழல கூட நான் விட்டு பிரிய மாட்டேங்க, பிரிய மாட்டேன். பகவதி, உடம்பு அனலா கொதிக்குது. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, சாதாரண ஃப்ளூ ஜுரம் தான். எதுக்கும் ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் ஜாக்கிரதை இருங்க. கொஞ்சம் சீக்கிரமா அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து ஒரு நாளைக்கு 3 வேளை கொடுங்க. நான் வரேன். இன்னொரு மூட்டை தானே நான் அனுப்புறேன். வாங்க வாங்க வாங்க. ரொம்ப அவசரம். சொல்லுங்க. அட்வான்ஸா ஒரு 30 ரூபாய் கொடுக்க முடியுமா? என்ன லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற பிள்ளைய வச்சுக்கிட்டு எங்க இப்படி அதை பத்தி என்ன? நான் உங்ககிட்ட வேலை செய்யறேன், அதுல அட்வான்ஸா கேட்கிறேன். உங்களால கொடுக்க முடியுமா முடியாதா அதை சொல்லுங்க. கொடுக்குறேன் கொடுக்குறேன். முப்பது போதுமா? போதும். நன்றி. நன்றி. பாக்கெட்ல வச்சிருந்த பணமும் மறந்துட்டு காணும். சனியனே, இப்படி எதையாவது போட்டு உடச்சிய உயிரை எடுக்கிறியே, இதுல இப்படி செய்வியா? செய்வியாடா? கல்பனா, கல்பனா, அடிக்காத. குழந்தைய தருத்திரம் சரியேன்னு திட்டா. அதனால அந்த பிஞ்சு பணம் எவ்வளவு பாதிக்கும் தெரியுமா? போய் வேலை வேண்டாம்.
அழாது அழாதப்பா அழாது. நீ தொட்டு எது ஒரு அடிக்காதீங்க அவனை. அம்மா அம்மா அம்மா, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு நான் மாத்திரம் எப்படிமா நல்லா இருக்க முடியும்? பிடிபட்டா உத, பிடிபடலைன்னா சோறு. உனக்கு மருந்து வாங்க அப்பா எங்க கடன் வாங்கினாரோ, எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாரோ, அந்த பணத்தை அப்பா கிட்டயே பிக் பேக்கெட் அடிக்க நிலைமைக்கு ஆளாயிட்டம்மா. எனக்கு எப்பேற்பட்ட தண்டனை கொடுத்திருக்காரு பாத்தீங்களா? இந்த மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. எவ்வளவு மதிக்கேன், எவ்வளவு பெரிய பொறுப்புகளை நான் கொடுத்தேன். பிற்பாட்டி அவங்க அம்மாவை காப்பாற்றணும். அதை விட கூட்டு போட்டுக்கிட்டு சாப்பிடா என் பொட்டாட்டியை காப்பாற்ற எனக்கு தெரியும். அண்ணா எப்படி இருக்கு அண்ணா? அதெல்லாம் அப்பா பேசலாம். அம்மா உடம்புக்கு ரொம்ப முடியாம இருக்காங்க. வாங்க போய் பார்த்து வரலாம். எங்க இருக்காங்க? வாங்க கூடி பார்க்கலாம். அம்மா அம்மா என்ன செய்யுது? 2 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நிம்மதியா யாரும் உங்களை தொந்தரவு பண்ணாங்க. அப்பா, நாங்க உங்களுக்கு என்னப்பா செஞ்சோம்? இந்த ஊர்லயே இருந்துகிட்டு எங்களுக்கு எதுவுமே தெரிவிக்காம இருந்துட்டு அப்பா, அம்மா உடம்பு இருக்கிற நிலையில காத்தோட்டம்லாம் இந்த ரூம்ல இருக்கக்கூடாதுப்பா. அப்பா வாங்கப்பா, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். என் வீடு ஏழும்போது எத்தனையோ வருஷமாச்சு. அன்னைக்கு அந்த கல்யாணத்தை நிறுத்தலைன்னா என் மானம் போயிருக்காது. சுருக்கமா சொன்ன நான் இந்த நிலைமைக்கு வந்தது நீங்க 2 பேரும் ஒவ்வொரு கடைசி காலத்தையாவது எங்களை நிம்மதியா வாழ முடியும். தயவு செய்து இங்கிருந்து போயிடும். மாமா, நடந்ததெல்லாம் மறந்துருங்க. இந்த நிலைமையிலாவது எங்களை தள்ளி வைக்கிறது மாமா. நான் யாரையும் தள்ளி வைக்கல, அவங்க உங்களா தள்ளி போயிட்டாங்க. போயிடுங்க இங்கிருந்து. என்னங்க அவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னு நான் யோசிச்சுட்டு தாங்க இருந்தேன். உங்களுக்கு சம்பாரா பேச விரும்பல. கண்ணை முடிவிட்டு இருந்தது. என்னங்க உங்க மனசு பின்படுங்க. இது வரைக்கும் உங்க குத்தம் குறைகிற ஒரு தடவை கூட உங்ககிட்ட சொல்லவில்லை. லட்சாதிபதியா இருக்கானே, அவனோட சேர்ந்து வாழ முடியலையேங்கிற ஆத்திரத்துல நான் பேசலைங்க. தேவையில்லாம பெத்த பிள்ளை 2 வெறுத்துட்டு இந்த வயசான காலத்துல இப்படி கஷ்டப்படுறீங்கிற ஆத்திரத்துல தாங்க நான் பேசுறேன். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நீங்க தவிர உங்களுடைய இந்த நிலைமைக்கு காரணம் சுகுமாரா. அவன் பிறந்ததுல இருந்து அவனை ஏதேதோ சொல்லி திட்டுனீங்க. உங்களை அறியாம எந்த தவறு நடந்தாலும் அது சுகுமாரோட கெட்ட நேரம் தான் நம்புனீங்க. அதனால செல்வத்தை தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்க. என்ன நடந்துச்சு பாருங்க. உங்களுடைய நிலைமைக்கு காரணம் நீங்க தாங்க. நீங்கதான் உங்களுடைய கோடைக்கு ரொம்ப தேவையில்லாத பிடிவாதம். பார்வதி, இந்த நிலைமையில நீ இப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசாது. எனக்கு பயமா இருக்கு. ரெஸ்ட் எடுத்துக்க.
என்னங்க எத்தனை நாளைக்கு இப்படியே பட்டினி கிடப்பீங்க? சாப்பிடுவாங்க. எனக்கு ஒண்ணுமான என்ன தொந்தரவு. அண்ணா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. அப்பா வீட்டுல இல்லாத சமயம் கார் எடுத்து போய் அம்மாவை கூட்டு வந்துரும். இங்க வசதியா ஒரு பெரிய டாக்டர் வச்சு அம்மாவை கவனிச்சுக்கலாம். செல்வம், அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க விருப்பத்துக்கு மாறா அவங்களை இங்க கூட்டிட்டு வர முடியாது. அப்படியே வந்தாலும் ஒருவேளை மருந்து கூட சாப்பிட மாட்டாங்க. அப்ப இதுக்கு என்னதான் வழி? பெத்த தாய அணுவணுவா சாக விட்டுட்டு நாம மாத்திரம் எப்படி நான் நிம்மதியா இருக்க முடியும்? செல்வம், அம்மாவோட ஆத்மபலம் உனக்கு தெரியாது. நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்த்து வைக்காம அவங்க போகவே மாட்டாங்க. நீ வேணா பாரு. நீதாண்டா என் புள்ள. என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. அம்மா, உடம்பு சரியா போச்சா? சரியா போச்சு. என் உடம்பு எங்க இருந்தாலும் என் ஜீவன் உங்களையே சுத்திக்கிட்டு இருக்கும்பா. அம்மா, அன்னைக்கு நான் உங்களை பார்க்க வந்தப்போ அப்பா உங்களை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாருமா. தீர்க்க சுமங்கலியா இருங்கம்மா. பாட்டி, ராஜா, ராஜா, இந்த பிஞ்சு காலால உத வாங்கணும்னு நான் எவ்வளவு நாளா ஆசைப்பட்டு இருந்தேன் தெரியுமா? இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த சின்ன வாயால என்ன பாட்டின்னு கூப்பிடுப்பா. பாட்டி, கண்ணா கண்ணா. அம்மா, நீங்க இங்க வந்தது அப்பாவுக்கு தெரியுமா? சுகுமா, உங்க அப்பா இப்ப எப்படி மாறிட்டாரு தெரியுமா? அம்மா, அப்பாவோட மனசை எப்படிமா மாத்தினீங்க? செல்வம், நீ எப்படி எல்லாம் இருந்த இப்ப எப்படி திரும்பிட்டு? டேய், ஒருத்தர் எவ்வளவுதான் பிடிவாதமா இருந்தாலும் அன்பின் கடைசி அடிய அவங்களால தாங்கவே முடியாது. அதுக்கு பணிந்துதான் ஆகணும். இங்க பாருங்கப்பா, நான் இங்க வந்தத அவர் மறுக்க மாட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மனசை நான் மாத்தி வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் போய் அவரை கூப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இது பண்ணுவாரு. அம்மா சொன்னேன்னு சொல்லுங்க, பேசாம உங்க பின்னாடியே வந்துருவாரு. போங்கப்பா போங்க. ஏய், ஒரு விஷயம், நடந்ததையெல்லாம் மறந்துடுங்க. உங்க அப்பா கிட்ட கொஞ்சம் கூட வெறுப்பு காட்டாம கடைசி வரைக்கும் அவரை ராஜா மாதிரி வச்சு காப்பாத்துங்கப்பா. அம்மா, இதெல்லாம் நீங்க சொல்லி எங்களுக்கு தெரியணும். இத பாருங்க, ஏலம் போற வீட்டையெல்லாம் வீட்டுட்டேன். அம்மா, அப்பா கொடுக்க வேண்டிய கடனை எல்லாம் அண்ணன் கொடுத்தாருமா. இதெல்லாம் நீங்க சொல்லி எனக்கு தெரியணும். இந்த குடும்பத்துக்கு பெத்த தாய் தந்தைக்கு பேர் சொல்ல ஒரு பிள்ளையாத்தானே உன்னை நான் வளர்த்தேன். போங்கப்பா போங்க. ஏய், கொஞ்சம் நில்லுங்கடா. இவங்களையும் கூட்டிக்கிட்டு போங்க. அப்பதான் உங்க அப்பாவுக்கு கௌரவமா இருக்கும். வாங்க போலாம்.